இப்போ வந்து கிளச்சு வச்சு செகண்ட் கியர் மாற்றணும். மெதி தக்ஷணம் கிளச்சு மெதி செகண்ட் கியர் மாற்ற. அப்படியே ஆஃப் கிளச்சு, இங்கே தான் ஆஃப் கிளச். கிளச்சு விடக்கூடாது. அப்படியே திரும்ப ஃபுல்லாக திரும்ப. வெரி குட். கொஞ்சம் கொஞ்சமாக கிளச்சு விடு. நான் தான் சொன்னேன், கிளச்சை அழுத்தி பிடிச்சா வண்டி போகாது. கிளச்சு விட்டுட்டேன்னா வண்டி ஆஃப் ஆகிடும். ஆஃப் கிளச்சாக இருந்தால் கரெக்டாக அப்படி போயிடும். சரி பண்ண சரி பண்ண போகலாம். லைட்டாக ஐசோலேட் பண்ணு. லைட்டாக ஆரம் போடு. இப்போ வந்து அந்த பசங்க எப்படி வந்து கவனிக்காமல். இதுக்கு தான் நீங்கள் தூரத்துலேயே கவனம் இருக்கணும். கவனம் இருந்து அந்த ஆறு அடிச்சுன்னு வச்சுக்கோ, அவங்க அங்கேயே கொஞ்சம் முன்னாடியே ஸ்டாப் ஆகிடும். போலாமா? இந்த மாதிரி 4 ரோடெல்லாம் வரும்போது அது லெஃப்ட் ரைட் எல்லாமே பார்க்கணும். ஸ்லோ. உங்களுக்கு ஆதார் அட்ரஸ் எங்க? இந்தியா ஊர்ல இங்க தான். போலாம். ஸ்லோ 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 ஸ்லோ. கிளச்சு வண்டி பொறுமையாக கிளச்சு விடும். கிளச்சு சடனாக விடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக. பொறுமையாக ஆக்சிலேட் பண்ணி போகலாம். மெதி ஆக்சிலேட். இப்போ கிளச்சு மிதிச்சு செகண்ட். கிளச்சு மிதிச்சு செகண்ட் கியர். ஓகே. திரும்ப திரும்ப லெஃப்ட்டும். அப்படியே ஸ்டடி பண்ணும். போதும். சரியா வச்சு வச்சுட்டாரு மேலே. வச்சு நல்லா மீதி அது 5வது கியர் போயிருக்கு. மூட்ரு பண்ணி மேலே. அப்படியே ஸ்டடி பண்ணு. ஓகே. கரெக்டாக பள்ளத்தில் கொண்டு வந்து அந்த பக்கம் இடம் இருந்தது, இந்த பக்கம் இடம் இருந்தது. இங்கே தான் போச்சு. ஃபோர்த்து கீரும் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு செகண்டு ஓகே. நீங்கள் தேர்டு போடுன்னு சொல்லும்போது நான் பேக் வந்துடுறேன். தேர்டுக்கு வந்து ஃபோர்த்து போடுறேன். ஒரு 2-3 தடவை ஃபோர்த்து கியர் போடுறேன். ஃபோர்த்து போடுறேன். மற்றபடி எல்லாம் கரெக்டாக. ஒரு வாட்டி 5வது கியர் போடுறேன். அது ஃபாஸ்ட்டாக கழிட்டு நினைக்கிறேன். சரி ஓகே. எனக்கு டைமிங் மட்டும் நாளைக்கு என்னன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு 4 மணிக்கு வந்துடுங்க.